இப்போ இந்த ஆட்சியில் நம்ம பார்க்க முடியுது, ரீல்ஸ் போடுறது, முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வர்றதுலேருந்து பல்வேறு விஷயங்கள். முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவர் நடத்தக்கூடிய கூட்டத்திலே இருந்து ஒருத்தர் ரீல்ஸ் போடுறாரு. இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியே ரீல்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பழமைவாதியாகவே இருக்கீங்கன்னா பூமர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். பூமரங்குள்ள ட்ரெண்டு ஆமாம் பூமரங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அதெல்லாம் கடுப்பு வருது. இப்போ ரீல்ஸ் ஆச்சு. இப்போ அதிகாரிகள்லாம் புதுசாக வர ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் அவங்களே ஃபோன் எடுத்துகிட்டு வந்து விஜயோட செல்ஃபி எடுத்துருவாங்க, போடுவாங்க. இன்று எங்களுடைய முதல்வருடன் நாங்கள் கலந்துரையாடினோம், சிறப்பான சந்திப்பாக இருந்தது அப்படின்னு போடுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? மக்களுக்கு தெரியும். ஆமாங்க, அந்த காலத்தில் வந்து என்ன இப்போ போட்டு ஒரு பிஆர்ஓ, ஒரு டெப்டி டைரக்டர், ஒரு டைரக்டரு, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரை போட்டு கெஞ்சி ஒவ்வொரு பத்திரிக்கையாளனுக்கு காசு அனுப்பிவிட்டு அவனுக்கு விளம்பரம் கொடுத்து சார் சந்திச்சாரு போடுங்கன்னு கேட்கணும். இப்போ நாங்களே போட்டு போகிறோம். நீங்கள் அதை ஒழிச்சு கட்டிட்டாங்க மீடியாலாம். நல்ல ஒரு இதுதான் அது. டெக்னாலஜி வளரும் போது இப்போ சோசியல் மீடியாவோட முதலமைச்சர் அவர் ஆகிட்டார். இப்போ சோசியல் மீடியா வச்சு அரசியல் நடத்துவார். இப்போ பொதுவாக வந்து ஒரு திரைப்படம் வெற்றி அடைஞ்சிட்டுன்னா அதை பல்வேறு மொழிகளில் வந்து ரீமேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா மொழி மாற்றம் பண்ணுவாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி பற்றி, விஜய் அவர்களை பற்றி பல்வேறு மொழிகளில் இந்த ரீல்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம். மலையாளம் அளவு இப்போ கைப்பற்றணும்னு இறங்கினா தானே திகார் ஜெயிலுக்கு போக முடியும். அது விரைவில் நடக்கும். ரத்தன் பண்டிட் சொன்னது நடக்குமா, இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் போவாரா? அது என்னன்னு தெரியல. அந்தமான் சிறையில் கூட அடைக்கப்படலாம். இது லிமிட்டோட நிறுத்தினா இவங்களுக்கு நல்லது. கையை நீட்டி எல்லாம் போனாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை சேரோட 6 மணிக்கு மேலே தூக்கிட்டு போனாங்க பாருங்க, கொண்டு போய் திகாரில் அடைச்சாங்க பாருங்க. அந்த நிலைமை விரைவில் 6 மாதத்தில் வரும். லிமிட்டாக போனால் நல்லது. ராகுலிகளோட சேர்ந்துட்டு அதர் ஸ்டேட்டில் கால் பதிக்கிறேன், பிரான்ச்சு போடுறேன்னு போனாங்கன்னு வைங்க, அதுக்கு மேலே அமித்ஷா சும்மா இருக்க மாட்டாங்க. வந்து அதுக்கப்புறம் திகார் தான். இந்த அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறும், உடைச்சிட்டு வந்த அந்த துண்டு 7 அமைச்சர்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இஎம்எல் வந்து அதிமுகவை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சேர்த்தா நாங்கள் வெளியில் போயிருந்தோம். அதிமுக உடைக்கிறவங்களுக்கு பதவியும் கொடுக்கல. யாரு விஜய் குரூப் பதவி கொடுக்க தயாராக இல்லை. அப்படியா? ஆமாம். அதனால தான் வெளியில், ஏன்னா இவங்க அதை ஏற்றுக்கிறதில்ல. அவங்க உடஞ்சி வர்றதுல பல பிரச்சனை இருக்குது. அவங்கள உள்ளே சேர்த்திங்கன்னா ஆட்சியை கிளச்சி விட்றான்னு நாளைக்கு பிரச்சனை குதிரை பேரத்தில் வாங்கினாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் நிதானமாக முடிவு எடுத்து அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆகிட்டாங்க. 35 பேர் தான் அமைச்சரவையில் இருக்க முடியும். இருக்குது 10 பேர் ஏற்கனவே போட்டாங்க. மீதி இன்றைக்கி 23 பேர் விட 2 பேரை வச்சுருக்காங்க. எதுக்கு? கவுண்டமணி காமெடிக்கு. அந்த 2 பேர் வேறு யாரும் போட மாட்டாங்க. ஒரு விஜய் அவர்களுடைய ஒரு ராஜதந்திரமாக பார்க்கலாமா? நிச்சயமாக விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். புரியுதாங்க? நீங்கள் வந்து வீடியோ கேமில் சண்டை போடுறவனுக்கும் ரியலில் சண்டை போடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோ கேமில் வந்து துப்பாக்கியில் ஷார்ப்பாக சுட பழகிட்டான்னா அவன் ரியல் துப்பாக்கியில் சுட முடியுன்ற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. இப்போ நீங்கள் துபாயில் மலேசியாலெலாம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் காரை ஓட்டி வாங்க வேண்டியதில்லை. ரிச்சுவலாகவே வந்து உட்காந்திங்கன்னா வீடியோ கேம் விளாட்றீங்களா, அந்த மாதிரி முழுக்காம ஓட்டிட்டு பிரேக் எங்கே அப்ளை பண்ணுறீங்க, எங்கே இது பண்ணுறீங்க, எதுக்கு தேவையெல்லாம் பிரேக் அடிக்கலாம், அதில் பண்ணி காமிச்சாலே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி வந்து ரியல் இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி விஜயும் அதே மாதிரி வந்துட்டாங்க. விஜய் உட்காந்து வீடியோ கேம்லேயே ஆடுவார். டகா டகா 2 டாக்டர் சுடுவார். இதில் அவங்க 2 பேரும் பண்ணி நிற்கும். டக்குன்னு ஒரு அதிகாரி நேரம் அவரை சுடுவார் துப்பாக்கி எடுத்து. அந்த இதுலேயே வீடியோ கேமில் தான் சுடும்போது யார் யாரை இது பண்ணுறாரோ டார்கெட் பண்ணுறாரோ அவங்கள பூரா அதிகாரிகள் நோட் பண்ணி தூக்கிடுவாங்க. அப்படிதான் வரப்போகுது அடுத்து. இப்போ இந்த அதை பார்த்து என்ன வீடியோ கேம் விளாட்றாருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பழைய ஆள் ஆகிட்டீங்க, பூமர் ஆகிட்டீங்கன்னா. அங்கே என்ன நடக்கோ அதான் நிஜத்தில் நடக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாம் அந்த மாடல் தான். புதிய டெக்னாலஜிக்கு நம்ம பழகணும். இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைஞ்சு 10 நாள் தான் ஆகுது. நாங்கள் வந்து 10 நாளா? ஆமாம், 16 நாள் ஆச்சா? 16 நாள்னால் அது வேறு விஷயங்களை ஞாபகப்படுத்துது. இங்கே நாங்கள் வந்து பரிசோதனை பண்ண 16ஆவது நாள். ஆமாம், அதான் அமைச்சர் பதவி. நாங்கள் வந்து பரிசோதனை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் தாவேக்காவினுடைய
மருத்துவர் குழு, மருத்துவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கெல்லாம் போய் பரிசோதனை ஆமாம், பண்ணாங்க. அவங்க கட்சியில் இருக்காங்கல்ல, இந்த மக்களுக்கான சேவையை தான் நான் செய்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணுன்றக்காக போய் பார்க்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? முறைப்படி யார் வேணாலும் போய் நல்ல விஷயங்கள் நடக்குதா, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகளை மாதிரி இவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு. வீடியோ எடுக்கிறாங்க, போடுறாங்க, செய்தியாளர்களை எடுக்க போயிருப்பாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? அவங்க அந்த மருத்துவ அணியில் இருக்காங்க. அந்த கோட்டு தான் டி நகர்லேயே விற்கிது. அது டாக்டர் தான் போடணும் இல்லை, இப்போ எல்லாருமே போடுறாங்க கோட்டு. இப்படிதான் அந்த காலத்தில் மன்னர்கள் போட்டிருந்தீங்க. ராஜஸ்தான் மன்னர், மத்திய பிரதேஷ் மன்னர்களுடைய பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு தலைப்பாகை மாதிரி தலைப்பாக வச்சுக்கிட்டு ஒரு கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துருப்பான். ராணிகள் இங்கே நிற்கும். இப்போ நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் வாசலில் போனீங்கன்னா அதே சல்யூட் அடித்து உங்களை வந்து கார் சாவியை வாங்கி கொண்டு போய் விடுவார். அப்போ நீங்கள் என்ன மன்னர் தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பூமர். புரியுதா? மன்னர்னா இங்கே நிற்கிறார் ஹோட்டல் வாசல்ல நினச்சிங்கன்னா விவரம் இல்லாத ஆள்னா. மன்னர் மாதிரி உங்களை சல்யூட் அடித்து வரவேற்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தனை சராசரி மனிதனை ஒரு மன்னன் வரவேற்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும். புரியுதா? அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாறணும். அவங்க சரியாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஆட்சியாளர் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. மக்கள் வந்து அதற்கான ஒரு மருந்து மாத்திரையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தயார்படுத்தணும். ஒரு 6 மாதம் எனக்கு தயார்படுத்தினா அதை ஜீரணிச்சு கரெக்டாக எதையும் தாங்கக்கூடிய சக்தி வேணும். சக்தியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது எளிதாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து என்ன ரீல்ஸே போடல அப்படின்ற மாதிரி நீங்களே மாறிடுவீங்க. இந்த ரீல்ஸு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். தாக்கத்தை உருவாக்குதோ. இப்போ கேரளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொல்லம், திருச்சூர், பாலக்காடு இப்படி பல்வேறு இடங்களில் டிவிகே மெம்பர்ஷிப்பு சேர்த்துட்ருக்குறாங்க. விஜயண்ணன் வரும், விஜயண்ணன் பெண்ணுங்களுக்கு அப்படி புலகாங்கி தான் அடைகிறாங்க. விஜயண்ணன் வந்த பிறகு தான் 10 மணிக்கு மேலே ஒயின் ஷாப்பை போட்டுறாங்க. 18 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு தான் மதுபானம் கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு அடித்து இது பண்ணிட்டு இந்த பைத்தியங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு 20 வயசுக்கு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பைத்தியங்கள் தான் இப்போல்லாம் அம்மாவாக இருக்குது. அதோட பிள்ளைங்க எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த இப்போ கொல்லன்றுவான்ற மெயில் ஒன்று வரும். கொல்லன்றுவான்ற பேசஞ்சர் சாயந்தரம் 5:30 மணிக்கு ட்ரிவாண்டத்தில் எடுப்பான். 6:15 கொல்லம் வந்துடும். 5:15 அங்கே கிளம்பி அந்த ட்ரெயினில் வந்து பூரா பிள்ளைங்க தான் வரும். காலேஜ் பிள்ளைங்க பசங்க தான் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ அஜித்தும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லார் நோட்டோட அட்டைப்படத்துலேயும் விஜய் அஜித் தான் இருக்கும். பைத்தியம் பிடிச்சவர்களுக்கு பூராமே பார்த்தீங்கன்னா அட்டைப்படத்தில் விஜய். அதனால் அதிகமாக விஜய் தான் இருக்கும். 10 பேர் சினிமாக்காரனோட அட்டைப்படம் வச்சுருக்காங்கன்னா 7 பேர் விஜய் தான் இருக்கும். 6 பேர் விஜய் இருக்கும், ஒரு 3 பேர் அஜித் இருக்கும். இது மலையாள நடிகர்கள் எவன் போட்டோவுமே இருக்காது. இதுதான். ஸோ இந்த பைத்தியங்கள், அந்த பைத்தியங்கள் கல்யாணம் ஆகி அதுக்கு பிள்ளை பறிச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது அப்படி பாரம்பரிய வாழடி வாழையாக வரணும். இப்போ அதுகள்லாம் அடுத்த 5 வருஷத்துல விஜய் அண்ணா ஆட்சிதான்னு போயிட்டு அந்த அப்படின்னு சொல்லி என்ன இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அந்த பைத்தியங்களுக்குலாம் தெரியாது. ஏற்கனவே கடை 10 மணிக்கு தான் மூடிக்கிட்டு இருந்தாங்கன்றது அது தெரியாது. அப்படின்ற மாதிரி விஜய் அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் வாயில் சாப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நிறைய மாற்றம் நடந்திருக்கு. டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு போகிறதுலேருந்தே டிஃபன் பாக்ஸ் எப்போ கண்டுபிடிச்சானே தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பைத்தியங்கள்லாம் முழுதாக ஒளிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆடு வேறு ரூபத்துக்கு. கேரளத்தில் அடுத்த 5 வருஷத்தில் இல்லை வந்துடுவாங்க. இப்போயே வந்து இப்போ ஒரு ஸ்மார்ட்டான வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்கிறதே விஜயோட டையை போட்டது. கூட்டணியே சேரலையே. கூட்டணி அண்ணன் இருக்கார் கூட, காங்கிரஸ் கூட தான் அண்ணன் இருக்காரு, கம்யூனிஸ்ட் கூட இல்லை அப்படின்னா. எலெக்ஷன் முடிஞ்சோடனே கம்யூனிஸ்ட் கூட அண்ணன் சேர்ந்துட்டாரு. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா அண்ணனை ஆதரிக்குது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஒரே கொண்டாட்டம் பார்த்தா இல்லை, அந்த நினைப்பே வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கா? அப்படி தான் கொடுத்துருக்கு. பிஜேபி முடிஞ்சு போச்சுன்னு அந்த இதில் வடிவேல் சொல்லாது. நீ லவ் பண்ணுறியா நான் லவ் பண்ணுறேன், அந்த குடும்பம் மொத்தத்தில் நாசமாக போடும். அந்த மாதிரி தான் இப்போ கேரளா நாசமாக போயிடுச்சு. காங்கிரஸ் போகிறானா கம்யூனிஸ்ட் போகிறானா பிஜேபி நாசமாக போயிடுச்சு. நமக்கு அதுதான் வேணும். ஆனால் பிஜேபி அதை ரசிக்காதே. அமித்ஷா ரசிக்காது. வெயிட் பண்ணுங்க, ரசிக்க மாட்டாங்க. பிடிச்சி உள்ள போட மாட்டாங்க. ஒரு 4-5 மாதம் விட்டுருவாங்க. அந்தமானம் திகார்ன்றதை இன்னும் 6 மாதம் கழிச்சு. பொதுவாக கேரளத்தை பற்றி மலையாளிகள் பேசுகிறது, நாங்கள் ஒன்றும் நடிகர்களுக்கு பின்னால் போக மாட்டோம்,
நடிகர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அது அந்த காலம் பிரேம் நசீர் காலம், மம்முட்டி மோகன்லால் காலம், ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் காலம். புரியுது அவங்களுக்கு. இப்போ உள்ள காலத்தில் இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து விஜய் தான். ம் ம் விஜய் அவங்க ஆள் நயன்தாரா ம் எல்லாமே அப்படியே போய்ட்டு. ஆனால் அவங்க திரிஷாவை ஏற்றுக்க மாட்டாங்க. நயன்தாரானா ஓகேன்னாங்க. ஏன் த்ரிஷா வந்து மலையாளி இல்லை மலையாளி இல்லை, அப்படிங்கிற நயன்தாரா மலையாளி. இப்போ கீர்த்தி சுரேஷ் இருக்குல்ல, அதுக்கு தான் அவர் ரெண்டையுமே ஃப்ரெண்டாக வச்சுருக்காரு. நீங்கள் தப்பாக நினைக்கூடாது. ம். தமிழச்சியும் நண்பியாக இருக்குது. ஒரு கருத்தியல் ரீதியான கருத்தியல் ரீதியாக தான் அவருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கள் நம்ம வேறான்னு நினச்சிடக்கூடாதுன்றக்காக தான் கீர்த்தி சுரேஷையும் வச்சுருக்காங்க நம்பியா. ம் அதுவும் அவங்க நம்மளும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்கல்ல. கொள்கை ரீதியாக ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆமாம். மாறி மாறி கீர்த்தி ஏதாவது சுரேஷ் அம்மாட்ட சொன்னோன்னா அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி விஜய்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை தீர்ந்துடும் ம். அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குல்ல எல்லாத்துக்கும். இல்லை இங்கேயும் வந்து த்ரிஷா மேடம் சொல்லி பல அதிகாரிகளை மாத்துறாங்க, அதான் மாத்துறாங்க. மாற்றுறாங்க. மாற்றுவாங்க, கட்டாயம் மாற்ற சொல்லி. அது மாற்றும் போது அதுவும் இதுவும் எல்லாம் ஒன்று தான். அவர்களுடைய பார்வையில் இந்த ஆட்சி நடக்கும் சிறப்பாக. ஆமாம். முந்தனத்து ஒரு சோசியல் மீடியாவில் பகத் பாசிலுடைய ஃபோட்டோவை போட்டு பகத் பாசில் வந்து தாவேக்கா கட்சியில் இணைந்து கொண்டார். அதில் கொஞ்சம் வார்த்தைகள் போட்டிருக்கு. தாவேக்காவினுடைய கருத்தியல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவர்களுடைய சித்தாந்தம் அப்படின்னு போட்டுட்டு பகத் பாசில் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும் நாட்களில் திரைப்படத்துறையை சார்ந்த இளம் நடிகர்கள் ஒரு கூட்டம் நபர்கள் வந்து தாவேக்கா கட்சியில் இணைவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தமிழகத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய டிவிகே ஆட்சி இன்னும் சிறப்பாக நடைபெறுறதுக்கு அவங்க எல்லாம் ஒத்துழைப்பாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், கமலஹாசனும் சூப்பர் ஸ்டாரும் இதில் இணைவார்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கு. இது எப்படி தெரியல, அதெல்லாம் உண்மையாக பகத் பாசில் சொன்னார் அப்படி? அப்படி இல்லை, அவருடைய பேரில் ஒன்று போட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதை உருவாக்கி விடுறாங்களா? அதான் அவங்களோட ஐடி விங் தான் உருவாக்கி விடும். ஏன்னா அவர் முஸ்லீம், இங்கே மைனாரிட்டி, அவரை ஆதரிச்சோம்னா இங்கே இருக்குது. அப்படி ஒரு ஆசையை தூண்டி விட்டோம்னா நாளைக்கு அங்கே சிஎம் வேணும்ல, நாளைக்கு தேவை யார் சிஎம் ஆவாங்க. பகத் பாசில் வந்து இறஞ்சிட்டாருன்னா ஒரு கூட்டணி இந்தியா ஆட்சி வந்ததுன்னா நாளைக்கு சிஎம் ஆகலான்னு ஒரு ஆசையை தூண்டி விடுவாங்க மலையாள நடிகர்களுக்கு. நீங்கள் தாவேக்கா தலைமையை ஏற்று நீங்கள் அங்கே நடத்துங்கன்ற மாதிரி அப்படி போகும். அதுக்கான பிளான் தான் அது. இப்படி ஒரு பிரம்மாண்டம் விஜய்க்கு இப்படி ஒரு மவுஸ் இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு ஆட்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக கூட அதுதான், அதுக்கான பிளான் தான். அதுக்காக அவங்க வச்சுருக்கிற சோசியல் மீடியா நெட்வொர்க் தான் இந்த வேலையை பார்த்துட்டு. எப்படி தமிழகத்தில் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்களோ அது மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் இதற்கான ஒரு முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி இல்லை, அப்படி மற்ற மாநிலங்களில் முயற்சி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா திகார் தான். அது விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை, ஒரு அரசியல் கட்சியாக அவங்களுக்கு எந்த மாநிலத்தில் வேணாலும் அவருடைய கட்சியை ஆரம்பிக்கலாம், பிரச்சாரம் பண்ணலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் என்னாச்சு? 2 ஸ்டேட்டுக்குள்ளே தலையை விட்டு குஜராத்துக்கு பக்கம் போன உடனே என்ன பண்ணாங்க? முதலமைச்சர் நாற்காலியோடு தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் அடையிலையா அடைச்சி அதோட காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்கல்ல. இதுதான் விஜய்க்கு நடக்கும். அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம் சார். வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.